ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அசோக். இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலா வந்து தினசரி வந்து எல்லா வர்த்தகரும் பெரிய ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ற விஷயம் வந்து இந்த ஸ்டாப் லாஸ். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல போக்குல போயிட்டு இருக்கு. இன்கேஸ் ஒரே டைரக்ஷன் மேபி பை ஆர் செல் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குன்னா, இங்க நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல சஃபர் ஆன விஷயம் வந்து நான் கரெக்ட்டா ட்ரேட போட்டுருவேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஆனா ஓவராலா அத புக் பண்ண தெரியாம என்ன ஆகும்னா, திரும்ப அத வந்து லாஸ்ல புக் பண்ணிடுவேன். ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உள்ள போயிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப மோசமான நிலைய கொண்டு போய் சேர்த்துரும். ஓகேங்களா? நான் அதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸோ என்ன மாரி யாரும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ்க்காக இந்த பதிவ போடுறேன். அண்ட் தென் நான் வந்து அந்த ஸ்டாப் லாஸ எப்படி வந்து மெயின்டெயின் பண்றேன் அப்படின்றத பத்தி நாங்க ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஏன்னா, அ ஒரு படத்துல கூட சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த லக்கி பாஸ்கர் ஐ திங்க். அந்த படத்துல அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு விளையாட்ட விளையாடுறது முக்கியம் இல்ல. அதுலருந்து எப்போ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வெளிய வரோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து அந்த டயலாக் வந்து எவ்வளவு நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்ல, எப்ப நிறுத்தணுங்கிறது முக்கியம். ஸோ அந்த டயலாக். ஸோ இது படத்துக்கான ரிவ்யூ கிடையாதுங்க. நம்ம வந்து நடைமுறையில இருக்கிற விஷயத்த, நல்ல விஷயங்கள எடுத்துக்கலாம். அது ஸ்கேம் படம் அந்த மாரி நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதில்ல. அ அந்த ஹீரோ வந்து டெசிஷன் மேக்கிங் வந்து அவர் அந்த படத்துல எந்த மாரியெல்லாம் சிச்சுவேஷன ஹேண்டில் பண்றாங்கன்றத கன்வே பண்ணியிருக்காங்க. நான் என்னோட பார்வையில நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஓகே. நம்ம நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து நம்ம குடுத்திருக்கக்கூடிய ஷீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆ நம்ம ஷீட்ல தினசரி காட்டக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஓகே. ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்துரும். ஓவராலா இன்னைக்கு காலையில நான் இத பார்க்கும்போது ஆரோ ஓகே, ஆரியன் ப்ரோ. இப்ப இந்த ஸ்கிரிப்ட் நான் எடுக்கிறேன். ஸோ ஆக்சுவலா நமக்கான பையிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது, பிரைஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஷீட்லயே வந்துரும். 1096.24 எக்ஸாக்ட் பிரைஸும் சேம் அங்க அதுதான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரைஸ்க்கு பை பண்ண சொல்லி எனக்கு இண்டிகேஷன் வந்திருக்கு. ஓவராலா அங்கருந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு 90 பாயிண்ட்ஸ்க்கு எபோவ் வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம் குடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 9% வந்து உங்களுக்கு மேல மூவ் நடந்திருக்கு. இதுல நான் வந்துட்டு பை போட்டேன். இது வந்து ஓகே காட் கிரேஸ் இது மேல போயிடுச்சு. அதனால ஓகே, ஓகே சார். நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்றீங்களே தவிர லைவ் மார்க்கெட்ல அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம ஷீட்ஸ் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து லைவ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. வேணுன்றவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுப்பேன். நீங்க வேணுன்றவங்க நீங்க தாராளமா டெலகிராம் பாட்ல போயிட்டு அத அக்சஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஓகே. ஸோ இப்ப விஷயம் என்னன்னா, ஸ்டாப் லாஸ் பத்தி நான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ இது வந்து நான் பை பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மொமெண்டம்ல போயிடுச்சு. ஓகே. இன்கேஸ் இது ரிவர்ஸ் ஆனத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னா, நான் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட். இது வந்து 10:3 அந்த ரேஷியோல வச்சுக்கங்க வேல்யூஸ். நான் வந்து இந்த இடத்துல நான் பை பண்றேன். ஆக்சுவலா வந்து இந்த மாரி ஒரு மொமெண்டம் ஸ்டாக்கா இருந்ததுன்னா, இந்த சூப்பர் ட்ரெண்ட் ரேஞ்சஸ் வந்து இத பிரேக் பண்ணவே பண்ணாது. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா, அதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அகைன் திரும்ப சொல்றேன். சரியா புரிஞ்சுக்கங்க. நான் யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் தான் நான் அதிகமா யூஸ் பண்றேன். ஏன்னா ஒரு மொமெண்டம் ஸ்டாக்க ட்ரையல் பண்றதுக்கு எனக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஸோ இங்க வந்து நான் சொல்ற விஷயம் என்னோட அனுபவங்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ இங்க மொமெண்டம் ஸ்டாக்க நான் வந்து பை பை பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு ட்ரையல் பண்ணி கொண்டு போறதுக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் கீழ எப்போ க்ளோஸ் வச்சு ஒன்ஸ் அது பிரேக் ஆகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட ஆல்கோ வந்து ட்ரேட் எக்ஸிட் பண்ணிட்டு வெளிய வந்துரும். ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ அடுத்த ஸ்கிரிப்ட்ன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில வந்த ஸ்கிரிப்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். செலக்டிவா எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன் என்னன்ற விஷயத்த. இப்ப அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எனக்கு 175.47 எஸ். எக்ஸாக்ட் பிரைஸ் வந்து 175.47. அந்த பிரைஸ்ல வந்து பை இனிஷியேட் ஆச்சு. ஸோ இங்கருந்து எனக்கு ஒரு மொமெண்டம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு 10% மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா, இன்டூ 5 லிவரேஜஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ₹5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா,
2500 உங்களுக்கு லாபமா கிடைச்சிருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கிரிப்ட்ல. இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 175ல இருந்து எவ்வளவு ஓவராலா நடந்திருக்குன்னா 7 ருபீஸ் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் த டே கணக்கு போட்டீங்க அப்படின்னா கூட, ஏன்னா சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே வரல. ஹோல் டே அதுக்கு மேலதான் நடந்திருக்கு. ஸோ எக்ஸாக்டா ஒரு 5 ருபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட்ல முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு 4% வரைக்கும் உங்களுக்கு இது கவர் ஆயிருக்கும். ஸோ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா 20%. ஏன்னா 4 into 5 அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%. சாரி, 4% இது கவர் ஆகுதா? இது 2 ரூபான்னு வச்சுப்போம். ஸோ 2.5% தான், சாரி. அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8%ன்றது தாராளமா இதுல ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு 5,000 ருபீஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா 8%. அப்போ 400 ரூபா எனக்கு லாபகரமா இந்த ட்ரேட் முடிஞ்சிருக்கும். அண்ட் தென் அடுத்த ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாகர். ஏன்னா இதெல்லாமே இண்டிகேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பிஃபோரா கிடைச்சது. சில ஸ்கிரிப்ட் வந்து எண்ட் ஆஃப் த டேல தான் வந்துச்சு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த சாகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 409.21ல எனக்கு இண்டிகேஷன் வந்துச்சு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து ட்ரேட் ஆயிருந்தது அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே எனக்கு 426ல தான் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகல, ரெண்டாவது பிரேக்கும் ஆகல. சூப்பர் ட்ரெண்ட் மேலே தான் மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ எனக்கு இங்க கிடைச்சிருக்கக்கூடிய பாயிண்ட் 15 ருபீஸ் அப்படின்னா கூட எனக்கு ஓரளவு ஒரு 4%க்குள்ள எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இன்டூ 5 லெவரேஜஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 20% உங்களுக்கு ப்ராஃபிட். என்ன சார் இது லெவரேஜ்னு சொல்றீங்க, எதுவும் புரியல அப்படின்னு சொல்ல நண்பர்கள் நினைக்காதீங்க பிகினர்ஸ். ஆக்சுவலா வந்து ஒரு இன்ட்ராடே மார்க்கெட் அப்படின்னா இங்க 400 ரூபாய் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 400 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தாராளமா ஒரு 100 ரூபாய் வச்சிருந்தீங்கன்னாவே இந்த ப்ரைஸை வாங்கிட முடியும். தோராயமா சொல்றேன். ஓகேங்களா? ஒரு 80 ரூபாய் இருந்தாவே நீங்க தாராளமா இந்த ஒரு ஒரு ஷேரோட வேல்யூ 80 ரூபாய் தான் நீங்க வாங்கிட முடியும். ஸோ நீங்க இந்த இடத்துல 8000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து உங்களுக்கு 15% வந்து லாபகரமா முடிஞ்சிருக்கும் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஓகேங்களா? நான் இங்க கால்குலேஷன் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு லிவரேஜஸ் பேஸ் பண்ணி தான் சொல்றேன். சரிங்களா? அதனால சரியான புரிதலோட பாருங்க. ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்கோசிஸ். ஸோ எனக்கு இண்டிகேஷன் ஆன ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டா 632. ஸோ 632.36ல எனக்கு பை இனிஷியேட் ஆச்சு என்னோட ஆல்கோல. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம் வந்து போனது 670 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கான். எனக்கு வந்து சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்ல. ஆனா பிரேக் ஆனவன் நான் வேணா ஜூம் பண்றேன். என்னோட ஆல்கோ என்ன பண்ணும் அப்படின்னா சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணும். ஒன்ஸ் க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் மானிட்டர் பண்ணிட்டு இந்த லோவை பிரேக் பண்ணதுமே என்னோட ட்ரேட் வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? என்னோட ரூலும் தான், ஆல்கோன்னு சொல்ல வரல. என்னோட ட்ரேட் வந்து ஒன்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் கீழே க்ளோஸ் ஆகி பிரேக் ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிப்பேன். ஸோ அதர்வைஸ் வந்து அந்த பொசிஷன் வந்து கண்டினியூ ஆகும். அது ட்ரையல் பண்ணி எண்ட் ஆஃப் த டே கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட இது 660 ருபீஸ்ல வந்து கவர் ஆயிருக்கு. 630 to 660 அப்படின்னா உங்களுக்கு 30 ரூபா லாபகரமா இருக்கும். ஓவராலா 5%. 5னா 5 into 5 25% இதுல ப்ராஃபிட். ஓவராலா இப்போ ஒரு 5000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா 1250 ருபீஸ் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். அண்ட் தென் மேக்ஸா ஆட்டோ. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த ட்ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் 3 மணிக்கு மேல கிடைச்ச ட்ரேட்ஸ் நான் எக்ஸிக்யூட் பண்றது இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு டைமிங் கேப் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இல்ல அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆச்சும் எனக்கு ஒரு மொமெண்டம்கான கேப் கொடுத்தாதான், டைமிங் கேப் இருந்தாதான் அந்த மூவ் நடக்கும், அது ப்ராஃபிட்டபிளா முடியும். ஸோ இது ட்ரேட் ஆல்குலா விழுந்திருந்தாலும் கூட லாபத்துல தான் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அண்ட் தென் அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோ. ஓவராலா இதுவும் எண்ட் ஆஃப் த டேல தான் நடக்கும். அதனாலதான் இனிஷியலா இதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக மற்ற ஸ்கிரிப்டை நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ நான் திரும்பவும் அகைன் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். அதாவது மார்க்கெட்டை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா இதுக்கு நடுவுல நான் ட்ரேட் பண்றது இல்லை. எப்போ எனக்கு மொமெண்டம் பிரேக் அவுட் நடக்குதோ, அதாவது ஒரு மொமெண்டம் வெளியே ஸ்ட்ராங்கான அப் சைடோ இல்ல ஸ்ட்ராங்கான டவுன் சைடோ இருக்கும்போது நான் உள்ள போறேன். அப்படி உள்ள போகும்போது இந்த சூப்பர் ட்ரெண்டை வந்து பாத்தீங்கன்னா நான் ட்ரையலிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் தென் அதுக்கு கீழே மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ, க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போதான் நான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வரேன். ஓகேங்களா? என்னோட எக்ஸிட்கான ரூல் இவ்வளவுதான். இப்போ எஸ்டர்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவராலா நேத்து சாரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஷீட்ல எந்த விதமான ஆப்ஷன்
அப்டேட்டும் இல்ல. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து எதுவுமே அலாட் இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஸ்டாக் ஆப்ஷன்ல கிடைச்சது. அதாவது திரும்பவும் சொல்றேன். ஸோ இங்க மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இங்க நமக்கு அப்டேட் ஆகும். ஆப்ஷன் மொமெண்டம்ல. ஸோ இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைச்சது டிக்சனும், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ஒண்ணும் கிடைச்சது. இப்ப டிக்சன் வந்து 13,500 இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சேம் நேத்து ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன், எஸ்டர்டே வந்து நமக்கு என்ன பிரைஸ் கிடைச்சது? 779 நினைக்கிறேன். ஓகே. எஸ் 779.69 ஓகேங்களா? அந்த ஏரியால நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த ஏரியால தான் எனக்கான பிரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. ஓகேங்களா? இப்ப பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் எனக்கான ட்ரேட் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க அந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மொமெண்டம்ல ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சூப்பர் ட்ரெண்டுக்கு கீழ அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் ஆகி கீழ பிரேக் ஆகுது. ஸோ அந்த ட்ரெண்ட கன்டின்யூ ஸ்டாக் ஆப்ஷனோட அணுகுமுறை வந்து வேற மாரி இருக்குங்க. உள்ள என்ட்ரி குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, சில நுணுக்கங்களோட குடுத்தீங்கன்னா, ஒரு சின்ன ரிஸ்க்ல அழகா நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு போயிரலாம். நான் அடுத்தடுத்த பதிவுல ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்கு உண்டான எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் நான் சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு ஸ்டாக்க நீங்க வந்து இந்த ஷீட்ட பார்த்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஷீட்ல இருந்து நம்ம வந்து ப்ராப்பரான இடத்துல நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, இந்த முறைகள நீங்க பயன்படுத்துனீங்கன்னா, மேபி உங்களுக்கு எக்ஸிட்க்கான கரெக்ட்டான வழிகள் வந்து கிடைக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் இந்த சூப்பர் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மெத்தட நான் பல வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேஷ்‌க்கு நல்லா மேட்ச் ஆகும். ஸ்டாக்குக்குன்னு பார்க்கும்போது, இங்க ஒரு கேண்டில் க்ளோஸ்ன்னு சொல்றேன் இல்லைங்களா? அது நான் 2 கேண்டிலா வச்சுப்பேன். அது வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் நல்லா மூவ் ஆகும். எக்ஸாக்ட்டா எதுல பார்த்தேன் அப்டின்னா, சாரி ஐசிசி. ஓகே. நெறைய விஷயங்கள வந்துட்டு உங்ககிட்ட சொல்லி நான் குழப்ப விரும்பல. ஏன்னா, ரொம்ப சொல்லி காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன்னா, அந்த சிம்பிளான விஷயமும் கஷ்டமா மாறிடும். ஸோ இப்ப ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா, 625 ஐசிஐசிஐ ப்ரோ 625 நான் பார்த்த விஷயத்த சொல்றேன். டைம் ஃப்ரேம் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. இங்க பாருங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சு, அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா வெளிய வந்துருவேன்னு சொல்லியிருந்தேங்களா, அதுக்கப்புறம் இது மேல போனதுக்கு என்ன ரீசன் வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ல அதிகமா ஃபாலோ பண்ற விஷயம், அட்லீஸ்ட் ஒரு 2 கேண்டில் ஆச்சு கீழ க்ளோஸ் வச்சு பிரேக் ஆகாம இருந்ததுன்னா, அதுவரைக்கும் அந்த பொசிஷன்ஸ நான் வந்து கேரி பண்ணிப்பேன். இப்ப இந்த இடத்துல இந்த பிரீமியம் பாருங்க, இங்கருந்து மேல போயிருக்கான். ஒரு கேண்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அது கூட பிரேக் ஆகல. திரும்பவும் கன்டின்யூ ஆயிடுச்சு. ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஸ்கிரிப்ட் வந்து அதாவது நீங்க சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கோ, இல்ல ஸ்டாக் ஆப்ஷனோ வாட் எவர் இட் இஸ் அது எது வேணாலும் இருக்கட்டும். அது மொமெண்டம் இருந்தா மட்டும் தான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் நான் சொல்லக்கூடிய வகையில ஒர்க் ஆகும். மத்தபடி நீங்க தோராயமா எடுத்துட்டு போயிட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி தயவு செஞ்சு லாஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் பர்ப்பஸ் தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி. வணக்கம்.